கதை கூடு கதை கேட்போமா? வணக்கம். இன்று நான் வாசிக்க இருக்கும் கதைக்களத்தின் கதையின் தலைப்பு நம்ம வீடு தானே. வீட்டுக்கு போக வேண்டாம் என நினைத்த பிறகு வீட்டை பற்றிய எண்ணமே மனதை ஆக்கிரமித்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நான் சொல்லாமல் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானே சொல்கிறேன், கேளுங்கள். தாமான் ஜோரோங்கில் இருக்கும் பிளாக் 102இல் எங்கள் குடும்பம் வசித்து வந்தது. எனக்கு 2 அக்காள்கள், ஒரு தம்பி. என் அப்பா எனக்கு 10 வயதாக இருக்கும் போதே ஒரு விபத்தில் மாண்டு போனார். அதன் பின்னர் என் அம்மா தனித்து வாழும் தாயாக இருந்து எங்களை கூலி வேலை செய்து எங்கள் நால்வரையும் படிக்க வைத்தார். நாங்கள் வசித்து வந்த இடத்தின் சுற்று வட்டாரத்திலேயே சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன், எங்கள் பிளாக்கின் எதிர்ப்புறம் சினிமா திரையிடும் தியேட்டர், அதனையும் அடுத்து என்டியூசி போன்ற கடை தொகுதிகள். அதில் வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கலாம். அதன் அருகில் கால்ஃப் விளையாடும் திடல். அந்த கால்ஃப் விளையாடும் திடலுக்கு பள்ளி முடிந்து சாயந்தரம் பந்து பொறுக்க நானும் போவேன். அங்கு பந்து பொறுக்கி கொடுத்தால் காசு கொடுப்பார்கள். ஒரு சிலர் 1 வெள்ளியோ அல்லது 2 வெள்ளியோ டிப்ஸாக கொடுப்பார்கள். அதில் பாதியை அம்மாவிடம் கொடுப்பேன், மீதியை நானே வைத்து கொள்வேன். அந்த பணத்தால் வந்த வினைத்தான் இது. அது என்னவென்று பிறகு சொல்கிறேன். அம்மா ஒருவர் வேலை செய்தே எங்கள் நால்வரையும் படிக்க வைத்தார். அக்கா இருவரும் உயர்நிலைப் பள்ளியில், பெரிய அக்கா செக் 2லும் சின்னவள் செக் 1லும் படித்தனர். நானும் தம்பியும் தொடக்கநிலை பள்ளியில் படித்தோம். அப்போது நான் 6ஆம் வகுப்பில் படித்து வந்தேன். தம்பியும் அதே பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தான். எல்லாமே சீராகத்தான் போய்கொண்டிருந்தது. நான் பள்ளி முடிந்து பகுதி நேர வேலைக்கு போவதால் இளையராஜாவின் பாட்டும் இசையும் போல என் கையிலே காசு புரண்டது. நான் தான் பாதியை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு மீதியை வைத்து கொள்கிறேனே. என்னிடம் பணம் இருப்பதால் என்னை சுற்றி 5-6 நண்பர்கள் உடன் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். அவர்கள் என்னையும் அந்த பழக்கத்திற்கு உட்புகுத்தினர். அதோடு விட்டிருந்தாலும் பரவாயில்லை. அந்த நண்பர்கள் அனைவரும் போதை பித்தர்கள். அந்த பித்துக்கு என்னையும் அடிமையாக்கினார்கள். நானும் அடிமையானேன். இந்த விஷயம் அம்மாவுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. என் வாழ்க்கை திசை மாறி போய்கொண்டிருப்பதை நினைத்து அழுது புரண்டாள். அந்த பழக்கமே வேண்டாம். அது நம்ம வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர ஆக்கிடும். நீ நல்லா படிக்கணும், பெரியவனா வந்து இந்த குடும்பத்தை நீ தான் ஐயா காப்பாற்றணும் என்று அழுது துடித்தாள். ஆமாம், இது வேறையா? யாரோ எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன? அவங்க பழப்பம் அவங்களால பார்த்துக்க முடியும். என்கிட்ட வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போங்கம்மா, போய் வேறு வேலை இருந்தால் பாருங்க, போங்க. நான் இப்படி பேசியது நானாக பேசவில்லை. அந்த போதைப்பொருள் பேச வைக்கிறது என்று அம்மா புரிந்து கொண்டார். இதை போலவே அம்மா எனக்கு பல தடவைகள் சொல்லி புரிய வைக்க முயற்சித்தார். நான் புரிந்தும் புரியாததையும் போல தீய நண்பர்களுடன் நட்பு கொண்டேன். அம்மா எனது போக்கை கண்டு கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை எனலாம். ஒரு நாள் நான் பள்ளி படிக்கும் வேளையிலே காவலர்களும் அவர்களை தொடர்ந்து மருத்துவர்களும் வந்தனர். மருத்துவர்கள் காவலர்களின் உதவியோடு 6ஆம் வகுப்பில் படிக்கும் அத்தனை மாணவர்களையும் சிறுநீர் சோதனைக்கு உட்புகுத்தினர். முதல் நாள் யாரெல்லாம் போதைப் பொருளை பயன்படுத்தினார்களோ அத்தனை பேரின் சிறுநீரகத்திலையும் போதைப் பொருளின் ட்ரேஸ் இருப்பதை கண்டறிந்தனர். அதோடு அவர்களை விட்டுவிடவில்லை. காவல்துறையினர் அத்தனை பேரையும் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். அதில் நானும் ஒருவன். அம்மாவுக்கு சொல்லி அனுப்பியிருந்தனர். அம்மாவும் வந்து சேர்ந்தார். அன்று என் அம்மாவின் மேல் எனக்கு கோபமாக வந்தது. அவர்களிடமே சொல்லி சென்றேன், நான் இனிமே இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் என்று. அன்று எனக்கு 12 வயது, என்று 21 வயது. இன்று தான் சீர்திருத்த பள்ளியிலிருந்து விடுதலை. இன்று திருந்தியவனாக, நல்லவனாக வீட்டை நோக்கி செல்கிறேன், அம்மாவின் மடியை தேடி. நன்றி, வணக்கம்.